இங்கே பார்க்கிறோம், ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறோம். குஷ்டரோகி, கவனிங்கள். இந்த குஷ்டரோகம் என்று சொன்னால், கை விரல் அந்த குஷ்டம் வந்துட்டது என்று சொன்னால், அந்த புண் அப்படியே வந்து அந்த கை விரல் அழுகி விழும். அப்படியே கை அழுகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் உடம்பு முழுவதும் அழுகி கொண்டே போகும். மூக்குல வந்துட்டதுன்னு சொன்னால் அந்த மூக்கு அழுகி விழும். அதற்கு வைத்தியமே செய்ய முடியாது. குஷ்டரோகம். அந்த குஷ்ட வியாதி உள்ளவர்கள் நாட்டுக்குள்ள கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அவர்கள் வெளியில போய் தனிப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும். சரீரம் அழுகிக் கொண்டே போகிற ஒரு வியாதி. அந்த வியாதியோடு இருக்கிறவன யாராவது தொட்டால் அல்லது அவனுக்கு அருகில போனால் அவர்களுக்கு தீட்டு தொடக்கு என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த குஷ்டரோகத்தோடு இருந்த ஒருவன் கேட்கிறான், ஏசப்பா என்னை சுத்தமாக்கும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? அவனை பார்த்து மனம் இறங்கினார். அல்லேலூயா. கையசைச்சு அல்லேலூயா. மனம் இறங்கினார். எல்லாரும் பார்த்து பார்த்து ஓடினாங்க. அவன் வருத்தத்தை பார்த்து எல்லாரும் பின்னுக்கு போனாங்க. ஆனால் ஆண்டவர் மனம் இறங்கி வார்த்தையால மட்டும் சுகமாக்கவில்லை, கையை தொட்டார். அல்லேலூயா. எங்கே அழுக்கு வியாதி இருந்துச்சதோ, எங்கே அந்த குஷ்ட வியாதி இருந்துச்சதோ அதுல கை வச்சு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. இது என்னத்தை குறிக்கிறது? குஷ்டரோகம் என்பது பாவத்தை குறிக்கிறது. குஷ்டரோகம் என்பது விட முடியாத பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. முதலாவது வியாதியை பார்த்து கர்த்தர் மனதுருகுகிறார். இரண்டாவது, உன்னால விட முடியாத பாவ சுபாவங்களில் இருந்து உன்னை மாற்றும்படிக்கு மனதுருகி அற்புதத்தை இந்த கால வேளையில கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 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 நாங்கள் எல்லாம் பாவம் செய்யும் பொழுது, நாங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அக்கிரமம் செய்யும் பொழுது பிதா சொல்லுவாராம், நியாய தீர்ப்பு நடக்கட்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? ஓ, என்னுடைய பிள்ளைக்காக நான் சிலுவையிலே மரித்தேனே, இந்த விஷயம் அவனை மன்னியும், இப்பொழுது அவனுக்கு நியாய தீர்ப்பு வேண்டாம் என்று சொல்லி எங்கள் மேல் இரக்கம் காட்டி இதுவரைக்கும் கர்த்தரை பாதுகாத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்க ஒரு களவெடுக்கும் பொழுது, நாங்க ஒரு பொய் சொல்லும் பொழுது, நாங்க ஒரு வேசித்தன பாவம் செய்யும் பொழுது, நாங்கள் ஒரு இச்சை பாவம் செய்யும் பொழுது ஆண்டவற்ற நியாய தீர்ப்பு வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்றவர்கள் கையை தட்டி அந்த மனதுருக்கம் உள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களா? நீங்கள் மனம் திரும்பி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ? அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ விரும்புறீங்களா? அல்லேலூயா. அந்த குஷ்டரோகி என்ன கேட்கிறான்? என்னை சுத்தமாக்கும் ஐயா. அல்லேலூயா. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ பரிசுத்தவானாய் வாழ எனக்கு சித்தம் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் என்னையும் உன்னையும் மாற்ற வல்லமுள்ளதா இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் மற்றவர்கிட்ட கடன் படாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் குடும்ப சண்டைகள் இல்லாதபடி சமாதானத்தோடு வழிநடத்தும். அல்லேலூயா. இயேசு உன்னை தொட்டால் நீ உன் மனசை அடிக்க மாட்டாய். இயேசு உன்னை தொட்டால் உன் புருஷனுக்கு நீ வாய் காட்ட மாட்டாய். இயேசு உன்னை தொட்டால் நீ உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பாய். இயேசு தொடுகிறவன் அவன் பரிசுத்தவான். அல்லேலூயா. முன்பு அவன் பாவிதான், முன்பு அவன் கோபக்காரன் தான்,
முன்பு அவன் சினம் பிடிச்சவன் தான், முன்பு அவன் எரிச்சல் பிடிச்சவன் தான். ஆனா இயேசு தொட்டவுடனே அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துவிட்டது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அவனுக்கு முதல் குஷ்டம், கை அழுகிக் கொண்டே இருந்துச்சு. எந்த பகுதி அழுகுன்னு தெரியல. ஆனால் இயேசு தொட்டவுடனே அந்த அழுக்கள் மாறி அவன் உடம்பு பரிசுத்தமாய் மாறியது. கை அசைச்சு சொல்லுங்க ஐயா, கை அசைச்சு. ஹல்லேலூயா. ஓ இயேசு கிறிஸ்துவின் ஒரு வல்லமையான மனதுருக்கம் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வெத்தில வாக்க விட்டு நான் வெளியே வர வேணும். ஆண்டவரே, மாமி மாமாவோட நான் ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ள வர வேணும். எனக்கு தேவன் தீர்க்கதரிசியில பேசுறது போல எனக்கு தீங்கு செய்தவங்களுக்கு நான் தீங்கு செய்யாதபடிக்கு எனக்கு ஒரு நல்ல அன்பு வேணும் என்றால் கர்த்தர் உன்னை தொட்டால் உன்ற வாழ்க்கை மற்றும் முழுவதுமாக இன்றைக்கு மாறும், இன்றைக்கு மாறும், இன்றைக்கு மாறும், இன்றைக்கு மாறும். அல்லேலூயா. ஆனால் வேதனை, ஆனால் கவலை. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, ஆராதனை வார்த்தைகளை கேட்பாங்க, ஆடி பாடுவாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசி துதிப்பாங்க. ஆராதனை முடிஞ்ச அரை மணித்தியாலத்துக்குள்ள ஒரு பொறுமை இல்லை, ஒரு விட்டு கொடுப்பு தன்மை இல்லை. இயேசு உன்னை தொட்டால் நீ பரிசுத்தவான். இந்த வாலிப பிள்ளைகளை இயேசு தொட்டார் என்ன நடக்கு தெரியுமா? உண்மையிலே ஆண்டவருடைய மகிமை அவங்களை தொட்டால் அவங்க தரிசனங்களை காண்பாங்க. அபிஷேக வல்லமைகள் அவங்களை நிரப்பும். ஓ இயேசுவே, ஒரு குஷ்டரோகியை போல இந்த பாவத்தை என்னால விட முடியாமல் இருக்கிறது, இந்த காதல்களை என்னால விட முடியாமல் இருக்கிறது, இந்த தனிப்பட்ட பாவத்தை என்னால விட முடியாது இருக்கிறது என்று நீ தவித்துக் கொண்டிருந்தால் உண்மையாக இயேசுவை நோக்கி பார். அவருடைய மனதுருக்கம் உன்னை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்துக்கு நீ இடம் கொடுத்தால் என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவம் உன்னை அழிச்சு போடும். அந்த கோபம், அந்த கீழ்ப்படியாமை, அந்த வாய் காட்டுகிற குணம் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் சிதைச்சு கொண்டு போகிறதற்கு முன்பதாக உன்னை சுத்தவானாய் மாற்ற கர்த்தர் வந்திருக்கிறார். ஒருவர் மேல் ஒருவர் எரிச்சல் படாதேங்க, ஒருவர் மேல் ஒருவர் சினம் கொள்ளாதேங்க. கோல் மூட்டுகிற பாவங்கள், அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உன்னை தொட்டால், இயேசு உன்னை தொட்டால் கோல் மூட்டுகிற பாவம் எதுவுமே உன்மேல இருக்காது. கையை தட்டி